நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து எங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி நிதி கிட்டத்தட்ட 2100 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறப்ப தான் இந்த வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் முத்துறப்ப என்ன சொல்கிறாரு, அன்பு நாகரீகமற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தமிழர்களை பார்த்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னாலும் சரி, அது தமிழ்நாட்டை பார்த்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அதை இழிவுபடுத்துகிற மாதிரி தான். மக்களினுடைய பிரதிநிதியாகத்தான் அவர்கள் நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. இப்போ அந்த நாடாளுமன்றத்துக்கும் சில கண்ணியம் இருக்குது, சில நடைமுறைகள் இருக்குது. அதை மீறி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நாகரிகமற்றவர்கள் காட்டு முன்னாடி தரமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. அதுக்கு உடனே நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எந்திரிச்சு ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் இது வாபஸ் பண்ணணும் அப்படின்னு உடனே அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் அப்படி பேசலைன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பாட்லேயே அவர் வாபஸ் வாங்கிக்கிறாரு. இது காரசாரமான விவாதம் நாடாளுமன்றத்தில் போகுது. உடனே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றம் வெளியில் வர்றாங்க, வெளியில் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, போராடுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் திமுக சேர்ந்த நபர்கள் வந்து இன்றைக்கி ஒன்றிய அமைச்சரை எதிர்த்து கொடும்பாவி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. தன்னிச்சையாக பல ஆட்களும் இன்றைக்கி அதை ஒன்றிய அமைச்சரை எதிர்த்து தமிழ்நாட்டை பார்த்து, தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்களை பார்த்து நீங்கள் எப்படி நாகரிகமற்றவர்கள் சொல்லலாம், இது வந்து மூத்த குடி முன்னோடின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நாகரிகத்தின் முன்னோடின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மளை பார்த்து நம்மளுடைய உறுப்பினர்கள் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனம் பல இடங்கள்லையும் வந்து வந்துட்டு இருக்கு.